தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. JCM தரப்பினுடைய ஊழியர் தரப்பு 18/6/2024 அன்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மத்திய அரசு ஊழியருடைய நிபந்தனைகள், கோரிக்கைகளை எல்லாம் வரக்கூடிய பட்ஜெட்டிலே தீர்த்து வையுங்கள் என்கின்ற ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டது என்ன? நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பது களையப்பட வேண்டும், மீண்டும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஊழியருடைய குடும்பங்கள் எல்லாம் மிகுந்த கவலையில் இருக்கின்றது, பாதுகாப்பன்றி இருக்கிறது என்கின்ற கருத்தை JCM ஸ்டாஃப் சைடு வலியுறுத்தியது. ஆனால் நிகழ்ந்தது என்ன? நாடாளுமன்றத்திலே பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வருவதற்கான எந்த ஒரு திட்டமும் அரசிடம் இல்லை என்று பதில் தரப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நிதியமைச்சர் தன்னுடைய பட்ஜெட் உரையிலே புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தது. ஆனால் JCM ஸ்டாஃப் சைடினுடைய செயலாளர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதிலே அவர் பல திட்டங்களை, அதாவது புதிய ஓய்வூதிய திட்டத்திலே தேவையான மாற்றங்களை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கின்றார். அவைகள் பரிசீலனையில் இருக்கிறது என்று JCM ஸ்டாஃப் சைடினுடைய செயலாளர் உறுதி சொன்னதாக, சில மாற்றங்கள் கோரியதாக பட்ஜெட் உரையிலே அவர் படித்ததை பார்த்தோம். அப்படி என்றால் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வருவதற்கான சாத்தியம் என்பது இல்லையா? அல்லது ஏற்கனவே பத்திரிகை செய்திகளிலே வந்த 50% குறைந்தபட்ச பென்ஷன் என்பது கண்டிப்பாக உறுதி செய்யப்படும், NPS காரர்களுக்கும் நிச்சயமாக உறுதி செய்யப்படும் என்கின்ற அந்த செய்தி பொய் செய்தியா? நிச்சயமாக புரியவில்லை. நாடாளுமன்ற உரையிலே JCM ஸ்டாஃப் சைடினுடைய செயலாளர் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார், அவைகள் பரிசீலனையில் இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தினை அன்றைய தேதியிலே பாதுகாப்புத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஊழியர் சம்மேளனம் நிராகரித்தது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வருவதை தவிர இந்த கோரிக்கைகளை நாங்கள் சமரசம் செய்ய தயாராக இல்லை என்று அவைகள், அதாவது பாதுகாப்புத்துறை ஊழியருடைய சம்மேளனங்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொள்ளவில்லை. JCM ஸ்டாஃப் சைடினுடைய செயலர் கலந்து கொண்டார். என்ன பேசினார் என்பதை பற்றி விவரங்கள் இதுவரை எனக்கு தெரியவில்லை. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய நேரத்திலே பழைய ஓய்வூதிய திட்டம் வரப்பட வேண்டும் என்கின்ற அந்த போராட்டம் என்பதை JCM ஸ்டாஃப் சைடு செயலாளர் உறுதிப்படுத்துவாரா? அதற்கான போராட்டங்களை மீண்டும் துவக்குவாரா? அல்லது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வேலை நிறுத்தம் என்பது நாடாளுமன்ற தேர்தலின் காரணமாக தள்ளி வைப்பதாக சொல்லப்பட்டதே, அந்த போராட்டங்கள் மீண்டும் துளிர்விடுமா என்பதை நானும் அவளோடு உங்களைப் போல் காத்திருக்கின்றேன். அடுத்த கோரிக்கையாக 8வது ஊதிய குழு அமைக்கப்பட வேண்டும். 1/1/2026 முதல் அதில் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை JCM ஸ்டாஃப் சைடு எழுப்பியிருந்தது. ஆனால் நாடாளுமன்ற கேள்விகளுக்கான பதிலிலே இது சாத்தியமில்லை, 8வது ஊதியக்குழு நியமிப்பதற்கான எந்த விதமான திட்டமும் அரசினுடைய பரிசீலனையில் இல்லை என சொல்லப்பட்டது. வருமான வரியிலே அதனுடைய ஸ்லாப் என்பது ரேஷனலைஸ் செய்யப்பட்டு ஊழியருக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இவைகள் எல்லாம், ATC எக்ஸம்ஷன் போன்றவைகள் எல்லாம் விரிவாக தரப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது. எதுவும் பரிசீலனையில் இல்லை. நிச்சயமாக நீங்களே பார்த்திருப்பீர்கள். அதே போன்று கம்யூட்டட் போர்ஷன் என்பது 15 ஆண்டு காலம் என்பதற்கு பின்னால் திரும்ப தரப்பட வேண்டும் என்பதை 12 ஆண்டுகளுக்காக தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் பட்ஜெட் உரையிலே இடம்பெறவில்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படவில்லை. அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் இன்கம் டாக்ஸில் இருந்து விலக்களிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டது. அதே போன்று ஓய்வூதியத்திலே முதலீடு செய்யக்கூடிய அந்த தொகைக்கு நிச்சயமாக அந்த வட்டி என்பதற்கு டாக்ஸ் என்பது இருக்கக்கூடாது, வரி என்பது இருக்கக்கூடாது என்பதெல்லாம் கோரிக்கை வைத்ததும் ஏற்கப்படவில்லை. மருத்துவ சலுகைகள், ஊழியர்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் பட்ஜெட்டிலே இடம்பெற்றதாக தெரியவில்லை. வீடு கட்ட முன்பணம் பெற்றிருந்தால் முதலிலே ரெக்கவரி செய்யக்கூடிய அந்த தொகையானது பிரின்சிபலிலே அட்ஜஸ்ட் செய்யப்பட வேண்டும், வட்டி என்பது இறுதியாக பிடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பப்பட்டது. ஆக JCM ஸ்டாஃப் சைடு 18/6/2024 அன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அனுப்பிய கடிதத்திலே கோரியிருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளிலே ஒன்று கூட பட்ஜெட் உரையிலே இடம்பெறவில்லை என்பது நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்திதான். நாம் இப்படியே இருக்க போகிறோமா?
அல்லது மத்திய அரசு ஊழியர்களுக்கும் முதுகு இருக்கிறது, முதுகெலும்பு இருக்கிறது, உறுதி இருக்கிறது, தெம்பு இருக்கிறது, திராணி இருக்கிறது, அவர்களும் போராடுவார்கள், அவர்களும் தங்களுடைய உரிமைக்காக போராடிட வேண்டும் என்கின்ற அந்த போராட்ட குணங்கள் மீண்டும் உருவாகிடுமா, அல்லது இப்படியே மழுங்கடிக்கப்பட்டுதான் அவர்கள் இருப்பார்களா என்கின்ற ஒரு ஐயமும் நிச்சயமாக எழுந்திருக்கிறது. எந்த கோரிக்கையிலே சமரசம் செய்து கொண்டாலும் கூட பழைய ஓய்வூதிய திட்டம், 8வது ஊதியக்குழு அமைப்பு, கம்யூட்டட் போர்ஷன் என்பது 12 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் அளிக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் எல்லாம் ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்களை மிக பாதிக்கக்கூடிய முன்னணி பிரச்சனைகள். இவைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்பது கண்டிப்பாக காணப்பட வேண்டும் என்பதுதான் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான என் போன்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாகும். என்ன நண்பர்களே, நிச்சயமாக நீங்களும் என்னுடைய கருத்தை ஆதரிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.